குட் பேட் அக்லி படத்தை அடுத்து அஜித்குமார் நடிக்கும் AK-64 படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குவார் என்று அறிவித்தார்கள். பிப்ரவரி மாதம் படப்பிடிப்பு துவங்கும் என்று ஆதிக் அப்டேட் கொடுத்தும் அது போன்று எதுவும் நடக்கவில்லை. இந்த நிலையில் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை பல்வேறு நாடுகளில் நடைபெறும் பந்தயங்களில் பங்கேற்கிறார் அஜித்குமார் என்று அட்டவணை வெளியானது. ஜனவரி மாதம் வரை அஜித்குமார் ரொம்ப பிஸி. அதனால் குட் பேட் அக்லி தான் அவரின் கடைசி படம் போன்று. AK-64 படத்தை டிராப் செய்து விட்டார்களோ, அதனால் தான் ஆதிக் அமைதியாக இருக்கிறாரோ என்றும் பேசப்பட்டது. சூர்யாவின் கங்குவா பட தோல்வியால் மனமுடைந்து போயிருக்கும் சிறுத்தை சிவாவை ஊக்குவிக்க AK-64 பட வாய்ப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறார் அஜித்குமார் என்று தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் AK-64 படத்தை சிறுத்தை சிவா அல்ல, மாறாக முன்பே அறிவிக்கப்பட்டது போன்று ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்கவிருக்கிறார் என்று அஜித்குமாரின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா உறுதி செய்திருக்கிறாரா. மேலும் தன்னுடைய 50வது படமான மங்காத்தாவை இயக்கிய வெங்கட் பிரபு இயக்கத்திலும் மீண்டும் நடிக்க போகிறாரா. அஜித்குமார் பட லைன் அப்களை கேட்ட பிறகே தல நடிப்புக்கு முழுக்கு போடவில்லை என்று ரசிகர்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். அஜித்குமாரின் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி அவரது ரேஸ் குறித்த ஆவணப்படம் தியேட்டர்களில் திரையிடப்படுகிறது. AL விஜய் இயக்கியிருக்கும் அந்த ஆவணப்படத்திற்கு GV பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். AK-64 படத்தின் மூலம் அஜித் ஆதிக் காம்போவை மீண்டும் திரையில் பார்க்க ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்துக் கொண்டுள்ளனர். இதையடுத்து படத்திற்கு தயாரிப்பாளர் பிக்ஸ் ஆகிவிட்டால் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்து AK-64 படத்தில் ஆதிக் என்ன செய்ய காத்திருக்கிறார் என்று அனைவரும் காத்துக் கொண்டுள்ளனர்.